சர்வாங்க தகன பலி. அதிகாரம் 1. கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து மோசேயை கூப்பிட்டு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால் மாட்டு மந்தையிலாவது ஆட்டு மந்தையிலாவது ஒரு மிருகத்தை தெரிந்தெடுத்து பலி செலுத்த வேண்டும். லேவியராகமம் முதல் அதிகாரம் முதல் வசனம் வாயிக்ரா என்னும் எபிரேய வார்த்தையோடு ஆரம்பமாகிறது. லேவியராகமத்தையும் யாத்திராகமத்தையும் இந்த வார்த்தை நெருக்கமாக இணைக்கிறது. பஞ்சாகமத்தில் உள்ள 5 புத்தகங்களும் சேர்ந்து தோரா என்று அழைக்கப்படுகிறது. 5 புஸ்தகங்களும் தோராவின் 5 பகுதிகளாகும். லேவியராகமம் புஸ்தகத்தில் கர்த்தரை குறிப்பதற்கு யெகோவா என்னும் பெயரை தவிர வேறு எந்த பெயரும் பயன்படுத்தப்படவில்லை. லேவியராகமத்தில் யெகோவா என்னும் பெயர் 305 தடவைகளும், ஆதியாகமத்தில் 204 தடவைகளும், யாத்திராகமத்தில் 388 தடவைகளும், எண்ணாகமத்தில் 393 தடவைகளும், உபாகமத்தில் 545 தடவைகளும் கர்த்தரை குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து மோசேயை கூப்பிடுகிறார். பரிசுத்த வேதாகமத்தில் கர்த்தர் மோசேயை கூப்பிட்ட வேறு சில சம்பவங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: எரிகிற முட்செடியிலிருந்து இஸ்ரவேலுக்கு போகுமாறு தேவன் மோசேயை அழைத்தார். சீனாய் மலையிலிருந்து இஸ்ரவேல் புத்திரரிடம் பேசுவதற்காக கூப்பிட்டார். சீனாய் மலையில் இருந்து மலைக்கு மேலே வருமாறு கூறினார். சீனாய் மலையில் இருந்து நெருங்கி வருமாறு கூறினார். ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்து ஆராதனை செய்வது பற்றி இஸ்ரவேல் புத்திரரிடம் பேசுவதற்காக கூப்பிட்டார். மோசே லேவியராகமம் புஸ்தகத்தின் ஆசிரியர் என்று யூத மார்க்கத்தாரின் பாரம்பரிய சரித்திரம் சொல்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் லேவியராகமம் புஸ்தகத்தின் ஆசிரியர் மோசேதான் என்பதை அங்கீகரிக்கிறார். இதற்கான காரணம் வருமாறு: விருத்த சேதனம், குஷ்டரோகியை சுத்திகரித்தல், சமூக தப்பம், பெற்றோரை சபிக்கிறவர்களுக்கு மரண தண்டனை. கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்து மோசேயை கூப்பிடுகிறார். ஆசரிப்பு கூடாரம் ஸ்தாபனம் பண்ணப்பட்டவுடன் இதுவரையிலும் சீனாய் மலையில் இருந்து பேசிய கர்த்தர் இப்பொழுது ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்து பேசுகிறார். ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால் என்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மோசேக்கு சொல்லுகிறார். பிரமாணங்களில் ஆள் என்னும் வார்த்தை பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிரமாணம் யார் மீதும் கட்டாயமாக திணிக்கப்படவில்லை. யாத்திராகமம் 20, உபாகமம் 34 ஆகிய அதிகாரங்களுக்கு இடையில் ஆள் என்னும் வார்த்தை 372 தடவை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 1, யாத்திராகமம் 19 ஆகிய 69 அதிகாரங்களில் இந்த வார்த்தை 67 தடவைகள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பிரமாணத்திற்கு கீழ்ப்படியுமாறு யாரும் கட்டாயப்படுத்தப்படவில்லை. ஆனால் கீழ்ப்படியாமைக்கு மரண தண்டனை நிச்சயம். கிருபையின் காலத்திலும் கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று யாரும் கட்டாயப்படுத்தப்பட மாட்டார்கள். ஆனால் கர்த்தரை சேவிக்காதவருக்கு நரகம் நிச்சயம் உண்டு. ரட்சிப்புக்கும் நித்திய ஜீவனுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் அவசியம். பரிசுத்த வேதாகமத்தில் பலிகளையும் காணிக்கைகளையும் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவை 2 வகைப்படும். அவையாவன: சுகந்த வாசனையான பலிகள், சுகந்த வாசனை அல்லாத பலிகள். சுகந்த வாசனையான பலிகளை 3 விதமாக பிரிக்கலாம். அவையாவன: சர்வாங்க தகன பலிகள், மிருக ஜீவன்கள்; சர்வாங்க தகன பலிகள், போஜன பலிகள், சமாதான பலிகள். சர்வாங்க தகன பலிகளாக செலுத்தப்படும் மிருக ஜீவன்களை 3 வகையாக பிரிக்கலாம். அவையாவன: காளைகள், செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும், காட்டு புறாக்களும் புறாக்களும். சர்வாங்க தகன பலிகளாக செலுத்தப்படும் போஜன பலிகளை 5 வகையாக பிரிக்கலாம். அவையாவன: மெல்லிய மாவு, எண்ணெய், தூபவர்க்கம், புளிப்பில்லா அதிரசங்கள், புளிப்பில்லா அடைகள், பொரிக்கும் சட்டியில் பாகம் பண்ணப்பட்ட அடைகள், முதற் கனிகள்.
சமாதான பலிகள் 3 வகைப்படும். அவையாவன: மாடு, காளை, ஆட்டுக்குட்டிகள், வெள்ளாடுகள். சுகந்த வாசனை அல்லாத பலிகளை 2 பிரிவாக பிரிக்கலாம். அவையாவன: பாவ நிவாரண பலிகள், மிருக ஜீவன்கள் மட்டும் குற்ற நிவாரண பலிகள். பாவ நிவாரண பலிகளாக செலுத்தப்படும் மிருக ஜீவன்களை 4 பிரிவாக பிரிக்கலாம். அவையாவன: ஆசாரியருக்காக காளைகள், ஜனங்களுக்காக காளைகள், பிரபுக்கள் அறியாமல் செய்த பாவத்திற்காக இளங்கடா, சாதாரண ஜனங்கள் அறியாமல் செய்த பாவத்திற்காக வெள்ளாடுகளின் பழுதற்ற பெண்குட்டி. குற்ற நிவாரண பலிகளை 5 பிரிவுகளாக பிரிக்கலாம். அவையாவன: ஐஸ்வர்யவான்களுக்கு குற்ற நிவாரண பலிகாக ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது ஒரு பெண் குட்டி. ஏழைகளுக்கு குற்ற நிவாரண பலியாக 2 காட்டுப்புறாக்கள், 2 புறா குஞ்சுகள். ஒன்று பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்று சர்வாங்க தகன பலியாகவும். மிகவும் ஏழைகளுக்கு குற்ற நிவாரண பலியாக 1 எப்பா அளவான மெல்லிய மாவிலே 10ல் 1 பங்கு. அறியாமல் பாவத்திற்கு உட்பட்டவனுக்கு குற்ற நிவாரண பலியாக பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவும் அவன் மீது சுமத்தப்படும் சேக்கல் கணக்கான அவதாரமும். திருடுகிறவனுக்கு குற்ற நிவாரண பலியாக திருட்டின் மதிப்புக்கு சரியான பழுதற்ற ஆட்டுக்கடாவும் அவன் மீது சுமத்தப்படும் சேக்கல் கணக்கான அவதாரமும் வெள்ளி. பரிசுத்த வேதாகமத்தில் பலிகளை பற்றி ஒரு சில செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: பலிகளில் 2 வகைகள் உள்ளன: சுகந்த வாசனையான பலிகள், சுகந்த வாசனை அல்லாத பலிகள். பலிகளை செலுத்துகிறவர்களில் 2 பிரிவினர் உள்ளனர்: தனி நபர்கள், சபையார் எல்லோரும். பலிகளை செலுத்துவதற்கு 2 விதங்கள் உள்ளன: மனோற்சாகம், கட்டளையிடப்பட்டிருக்கிற பிரகாரம். சுத்த வேதாகமத்தில் பலிகளை செலுத்த வேண்டிய விதம் பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: சர்வாங்க தகன பலிகளை முழுவதுமாக தகிக்க வேண்டும். அதன் ஒரு பகுதி ஆசாரியருடைய பாகமாக இருந்தால் அதை தகிக்க கூடாது. போஜன பலிகளின் ஒரு பகுதி தகிக்கப்பட வேண்டும். தகிக்கப்படாத பகுதி ஆசாரியருக்குரியது. ஆசாரியருக்குரிய போஜன பலிகள் முழுவதுமாக தகிக்கப்பட வேண்டும். சமாதான பலிகளின் ஒரு பகுதி சுட்டெரிக்கப்பட வேண்டும். அதன் ஒரு பகுதியை ஆசாரியரும் பலி செலுத்துகிறவரும் புசிக்க வேண்டும். பாவ நிவாரண பலியை பாளையத்திற்கு உள்ளே ஒரு பகுதியையும் பாளையத்திற்கு புறம்பே ஒரு பகுதியையும் சுட்டெரிக்க வேண்டும். குற்ற நிவாரண பலியின் ஒரு பகுதியை சுட்டெரிக்க வேண்டும், மற்றொரு பகுதியை புசிக்க வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தில் பலியாக செலுத்தப்படும் மிருக ஜீவன்களை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: மந்தை, செம்மறி ஆடுகளும் ஆடுகளும், வெள்ளாடுகளும் அதன் குட்டிகளும், புறாக்கள், காட்டுப்புறாக்கள். பரிசுத்த வேதாகமத்தில் காணிக்கையாக செலுத்தப்படும் மற்ற பொருட்களை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: மெல்லிய மாவு, எண்ணெயும் தூப வர்க்கமும், வேவிக்கப்பட்ட அடைகளும் எண்ணெயில் பொரிக்கப்பட்ட அடைகளும், விளைச்சலின் முதற்கனிகள், வெள்ளி, பானங்கள், வஸ்துகள். பலியாக செலுத்தப்படும் மிருகங்களை பற்றிய பிரமாணங்களையும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதன் விவரம் வருமாறு: சுத்தமான மிருக ஜீவன்களாக இருக்க வேண்டும். பழுதற்ற மிருக ஜீவன்களாக இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் 8 வயது நிரம்பியதாக இருக்க வேண்டும். கர்த்தர் பலி செலுத்தப்படும் இடத்தை பற்றியும் பலி செலுத்த வேண்டிய விதத்தை பற்றியும் சொல்லியிருக்கிறார். ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் பலிபீடத்திற்கு அருகில் வடபுறமாக பலி செலுத்தப்பட வேண்டும். மற்ற மிருக ஜீவன்களை கொல்லுவது போலவே பலி செலுத்த வேண்டும். அதன் கழுத்தை அறுத்து அதனுடைய இரத்தத்தை ஒரு பாத்திரத்தில் பிடிக்க வேண்டும். அதன் தோல் உரிக்கப்பட்டு அதன் மாம்சத்தை சந்து சந்தாக வெட்ட வேண்டும். அதன் இரத்தத்தை தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக தெளித்து பலிபீடத்தின் கீழே ஊற்றிவிட வேண்டும். மனுஷருடைய பாவங்களுக்கு பாவ நிவாரணம் செய்வதற்காகவும் தேவனுடைய சமூகத்தில் கிட்டிச் சேர்வதற்காகவும் பலி செலுத்தப்படுகிறது. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு காணிக்கைகளை கொண்டு வருகிறார்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவதும் பலிகளை செலுத்துவதும் பூர்வ காலம் முதலே இருந்து வரும் வழக்கமாகும். தங்களிடத்தில் உள்ளது எல்லாவற்றையும்
கர்த்தரே தங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை அங்கீகரித்து அவருக்கு நன்றி சொல்லும் வண்ணமாக ஜனங்கள் கர்த்தருக்கு பலி செலுத்துகிறார்கள். மனுஷன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போய் இருக்கிறான். கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் இடையே உள்ள ஐக்கியம் தடைபட்டிருக்கிறது. கர்த்தர் தங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்பதற்காகவும் கர்த்தரோடு தங்களுடைய ஐக்கியம் மறுபடியும் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் ஜனங்கள் பூர்வகாலம் முதலே பலிகளை செலுத்தி வருகிறார்கள். மனுஷன் தன்னுடைய விருப்பத்தின் பிரகாரமாக தன்னுடைய இஷ்டத்தின் பிரகாரமாக கர்த்தருக்கு பலிகளை செலுத்தக்கூடாது. நாம் கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து அவர் கட்டளையிட்டிருக்கிற பிரகாரம் பலிகளை செலுத்த வேண்டும். அப்போதுதான் கர்த்தர் நம்முடைய பலிகளை அங்கீகரிப்பார். கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் நாம் பலிகளை செலுத்தும் போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நம்முடைய சொந்த விருப்பத்தின் பிரகாரம் பலிகளை செலுத்தினால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படாது. இதனால் கர்த்தருடைய நாமம் கனம் அடைவதற்கு பதிலாக கனவீனம் அடையும். சிலர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தங்கள் இஷ்டம் போல பலிகளை செலுத்துகிறார்கள். இதன் மூலமாக கர்த்தரை கனம் பண்ணுவதாக நினைக்கிறார்கள். இப்படிப்பட்ட பலிகளை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். மனுஷன் தன்னுடைய பாவத்திற்கு நிவாரணமாக கர்த்தருக்கு பலி செலுத்துகிறான். காலம் நிறைவேறிய போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக தம்மையே பாவ நிவாரண பலியாக ஒப்புக் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் கிருபாதார பலி கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமாகவும் அவருடைய திட்டத்தின் பிரகாரமாகவும் உண்டாயிற்று. விசுவாசிகளாகிய நாம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நன்மைகளை நினைவு கூர்ந்து அவருக்கு அனுதினமும் ஆவிக்குரிய பலிகளை செலுத்த வேண்டும். நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளையும் துதியின் பலிகளையும் ஏறெடுக்க வேண்டும். பலி செலுத்துவது சம்பந்தமான பிரமாணங்களை கர்த்தர் மோசேக்கு சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தம்முடைய செய்திகளை சொன்னார். அவர் மோசேயின் மூலமாக தம்முடைய பிரமாணங்களை சொல்லுகிறார். மோசே வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணியவுடன் கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்புகிறது. சீனாய் மலையில் இருந்த கர்த்தர் இப்போது ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிறார். கர்த்தர் இதுவரையிலும் சீனாய் மலையிலே மோசையோடு பேசினார். இப்போது அவர் ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்து மோசையோடு பேசுகிறார். ஆசரிப்பு கூடாரத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெட்டியில் இருக்கிற கிருபாசனத்தில் இருந்து கர்த்தர் மோசையோடு பேசுகிறார். மோசே மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு வெளியிலே இருக்கிறார். மோசேக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையே ஒரு திரைச்சீலை மறைவாய் இருக்கிறது. மோசே கர்த்தருடைய சத்தத்தை மாத்திரம் கேட்கிறார். கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேல் புத்திரரை சந்திக்கிறார். இது கர்த்தருடைய வாசஸ்தலம். இது வாசஸ்தலத்தில் இருந்து கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரின் ஜெபங்களுக்கும் வேண்டுதல்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் செவி கொடுக்கிறார். அவர் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து இஸ்ரவேல் புத்திரரோடு பேசுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு வெளியில் இருந்து கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய சித்தத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு தம்முடைய நீதிநெறி பிரமாணத்தை கொடுத்த போது இடியும் மின்னலும் உண்டாயிற்று. கர்த்தர் அக்கினியின் நடுவில் இருந்து அவர்களோடு பேசினார். இப்போதோ கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு பாவ நிவாரண பலிகள் சம்பந்தமான பிரமாணத்தை சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தைகள் கிருபாசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய நீதிநெறி பிரமாணம் சொல்லப்பட்ட போது இடியும் மின்னலுமாகிய பெரும் சத்தம் உண்டாயிற்று. இப்போதோ கர்த்தர் தம்முடைய மென்மையான குரலில் சாந்தமாக பேசுகிறார். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷமும் கிருபை உள்ளது என்பதற்கு கர்த்தருடைய மென்மையான சத்தம் அடையாளமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை இஸ்ரவேல் புத்திரருக்கு ஜீவனையும் ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கிறது. கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்து மோசேயை கூப்பிடுகிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால் மாட்டு மந்தையில் ஆவது ஆட்டு மந்தையில் ஆவது ஒரு மிருகத்தை தெரிந்தெடுத்து பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார்.